ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறமா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 2016 வருஷம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இந்த வருஷமெல்லாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்களை அவர்கள் இந்த நாளிலே சொல்ல போகிறார்கள். உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுகிறது. பாலகர் வாயிலே உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுக்கிறீர். அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பெற்றோர்களும் எச்சரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே நடத்த போறதான எல்லா புரோகிராம்களையும் உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய துதி அவர்கள் வாயில கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே சின்ன சாமுவேலோடு பேசின தேவன் இந்த பிள்ளைகளோடும் உம்முடைய வசனங்கள் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறீர். வருங்காலங்களிலே அவர்கள் ஆலயத்தின் தூண்களாக நிறுத்த போகிறீர். பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக செய்ய வல்லவராயிருக்கிறீர். சின்ன சாமுவேலோடு கூட இருந்த தேவன் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்கள் தேவ கிருபையிலே மனுஷர் தயவிலே வளரத்தக்கதாக கர்த்தர் தாமே இந்த நாளிலேயும் அவர்களை ஆசீர்வதியும். நடத்த போகிறதான எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய நாமமே இந்த இடத்துல மகிமைப்படட்டும். சிறுபிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று செய்ய வேண்டிய கிருபை ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்தீர். இந்த நாளிலேயும் அவர்களையும் உம்முடைய ஆசீர்வாத நிறைவினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் வர வேண்டிய தேவ பிள்ளைகள், பெற்றோர்கள், இன்னும் கடந்து வருகிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் துரிதமாய் கடந்து வந்து இந்த இடத்துல அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு உம்முடைய நாமத்தை மையப்படுத்த உம்முடைய வார்த்தையினாலே அவர்களும் போதிக்கப்பட, எச்சரிக்கப்பட, உபதேசிக்கப்பட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக துதிப்பாடல் பாடும்படியாக நம்முடைய குழந்தைகள் பாட்டு புஸ்தகத்தில் உள்ள 360வது பாட்டை பாட இருக்கிறார்கள். பரலோக தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடுவோம். இதில் அடங்கா நன்மைகளை இயேசு நமக்கு செய்தாரே. இதில் அடங்கா நன்மைகளை இயேசு நமக்கு செய்தாரே.
நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடுவோம். சீக்கிரம் வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசு சீக்கிரம் வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இருதயத்தில் சுத்தமுள்ளோர் இயேசுவை தரிசித்து வாழ்வோர். இருதயத்தில் சுத்தமுள்ளோர் இயேசுவை தரிசித்து வாழ்வோர். பரலோக தேவனை துதியுங்கள், அவரின் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதித்திடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆங்கிலத்திலிருந்து ஆங்கில பைபிளிலிருந்து சாம் 34 1 to 11 வசனங்கள் ஜாய்சன் அவர்கள் வாசிப்பார்கள். Praise the Lord. Psalms 34. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. My soul shall make its boast in the Lord. The humble shall hear of it and be glad. Oh, magnify the Lord with me, and let us exalt his name together. I shout the Lord, and he heard me, and delivered me from all my fears. They looked to him and were radiant, and their faces were not ashamed. This poor man cried out, and the Lord heard him and saved him out of all his troubles. The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. Oh, fear the Lord, you his saints. There is no want to those who fear him. The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. Come, you children, listen to me. I will teach you the fear of the Lord. Amen. அதே அதிகாரத்தை 34வது அதிகாரம் சங்கீதம் 34 1 to 11 ஜெய்சன் அவர்கள் வாசிப்பார் தமிழ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மைப்படட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆமென்.
இப்பொழுது பிகினர்ஸ் குழந்தைகள் ஒரு கோரியோகிராஃபி சாங் நமக்காக பாட போகிறார்கள். மீண்டுமாய் ஒரு கோரியோகிராஃபி சாங் நம்மளுடைய பிரைமரி சில்ட்ரன் அவர்கள் பாட போகிறார்கள்.
இப்பொழுது சீனியர் குழந்தைகளுடைய ஒரு டிராமா போட இருக்கிறார்கள். எலியாவின் கதையை டிராமாவாக போட இருக்கிறார்கள். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியாவின் வாக்கின்படியே மழையும் பனியும் பெய்யாதிருந்தது. தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை கர்த்தர் காகங்களைக் கொண்டு கேரீத் என்னும் ஆற்றங்கரையிலே போஷித்து வந்தார். பின்னர் அந்த கேரீத் ஆறும் வற்றி போன பிறகு எலியாவை போஷிக்கும்படி கர்த்தர் சாரிபாத் என்னும் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருந்தார். இந்த சம்பவத்தை நாம் இந்த சிறிய நாடகத்தின் மூலம் பார்ப்போம். எலியா, நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆமாண்டவரே. இதுதான் அந்த சாரிபாத் கிராமமாக இருக்கும். அதுதான் அந்த ஸ்ரீயாக இருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்ரீயே, ஸ்ரீயே, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. சரி ஐயா, இதோ கொண்டு வருகிறேன். ஸ்ரீயே, அப்படியே எனக்கு ஒரு அப்பமும் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. ஐயா, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே பானையில் கொஞ்சமாவுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஒன்றுமில்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதை சாப்பிட்டு நானும் என் குமாரனும் இதை சாப்பிட்டு செத்து போக இதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகள் பொறுக்கி கொண்டிருக்கிறேன். பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. இருந்தாலும் அதில் ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையடியும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவடைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். சரி ஐயா, இதோ கொண்டு வருகிறேன். ஐயா, நீர் சாப்பிடும். மகனே, நீயும் சாப்பிடு. இது என்ன ஆச்சரியம்! பானையில் மா இன்னும் குறைந்து போகவே இல்லையே, அதே அளவு அப்படியே இருக்கிறது. இது அற்புதம். ஐயோ, இது என்ன ஆச்சரியம்! கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. இது அற்புதம். தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே சாரிபாத் விதவையின் வீட்டில் இருந்த பானையின் மா குறைந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அந்த விதவையின் குடும்பமும் தீர்க்கதரிசியும் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்.
இப்பொழுது திருமழிசையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்ல போகிறார்கள். உங்கள் இருவன் பிளேஸ் லார்ட். உங்கள் இருவன் ஞானத்தில் குருவனாந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கணும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகிய தேவனித்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. Oh, taste and see that in the Lord is good. Blessed is the man taste in him. Psalm 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். பூமி தன் பலனை தரும், எங்கள் தேவனாகிய தேவன் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 67:6. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 117. சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிஷியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேங்க்யூ. அடுத்தபடியாக சங்கீதம் 120 1 முதல் 5 வரையும் மனப்படமாக சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளும் எரிக்கும் தாழ்வுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கண்டையில் குடியிருந்ததும் போதும். ஆமேன். அடுத்தபடியாக ஜபஸ்ரீ சங்கீதம் 133 ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். Praise the Lord. Psalm chapter 133. Behold, how good and all pleasant is for brethren to dwell together in unity. It's like the precious oil upon the head, running down on the broad of Hermon, running down on the edge of his garments. It is like the dew of Hermon, descending upon the mountain of Zion. For that the Lord commanded the blessing life forevermore. Thank you. அடுத்தபடியாக சாரா சங்கீதம் 123 1 முதல் 4 வரை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, முடித்திருக்க என் கண்களே இருக்கின்றேன். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்கும் போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்கும் போலவும் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையில் மிகவும் நேர்ந்திருக்கின்றோம். சுவஜீவனுடைய நிந்தனையிலும் அங்ககாரியுடைய எகிச்சிலும் எங்கள் ஆத்மா நேர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மானுஷா சங்கீதம் 96 1 2 வசனம் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே அவருடைய கர்த்தர். லட்சுமி பிரியா எபேசியர் 6 அதிகாரம் 2 3 வசனம்.
கர்த்தருக்கு சோத்திரம். எபேசியர் 6:2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:3. உங்கள் உண்மை உண்டாயிருப்பதற்காகவும் பூமியின் உன் வாழ்நாள் நீடிப்பதற்காகவும். தேங்க்யூ. அடுத்தபடியாக மனிஷா சங்கீதம் 67:5-6-7. சங்கீதம் 67:5-6-7. தேவன் ஜனங்கள் உண்மை துதிப்புக்காக சகல ஜனங்கள் உண்மை துதிப்பதற்காக பூமி தான் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதித்தார். தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாக கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கின தேவர். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் அறியுங்கள். இப்பொழுது சீனியர் பாய்ஸ் ஆணி என்ற ஒரு கருத்துள்ள டிராமா போட இருக்கிறார்கள். நாம் கண்டுகளிப்போம். சார்
யாரு? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? சார் உங்கள் வீடை அட்வர்டைஸ்மெண்ட்டில் சேல்ஸுக்குன்னு போட்டிருந்தீங்க. உங்கள் வீடை அட்வர்டைஸ்மெண்ட்டில் சேல்ஸுக்குன்னு போட்டிருந்தீங்க. அதை பார்த்துட்டு போகலான்னு நேத்தியே வந்தேன். ஆனால் நேற்று உங்கள் பசங்க மட்டும்தான் இருந்தாங்க வீட்டில். ஆனால் வீடை பார்த்தேன் சார், வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அதை பற்றி பேசிட்டு போகலான்னு இப்போ வந்தேன். ஓ அப்படியா சார், வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. என்ன சார் வீடு உங்களுக்கு பிடிச்சிக்குதுல்ல? அப்போனா வீடோட விலை 20 லட்சம் ரூபாய். டீல் ஓகேனா ரேட்டை பேசி முடிச்சிடலாம் சார். சரி சார், ரேட் ஓகே சார். செக் இந்தாங்க சார். ஓகே சார். இந்தாங்க சார், அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. 30ஆம் தேதி மீதி பணத்தை கொடுத்துட்றேன். 1ஆம் தேதி வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே சார். ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். என்ன ரெக்வஸ்ட் சார், சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை சார், இந்த வீட்டை எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து வச்சு இந்த வீடு பூரா அவங்களுக்கு தான் சார் சொந்தம். ஆனால் எனக்குன்னு இந்த சின்ன ஒரு ஆணியை மட்டும் எடுத்துக்கிறேன் சார். என்னது ஆணியா? ஆணியா? சரி சார், பரவாயில்ல சார். இவ்வளோ பெரிய வீடே எனக்கு சொந்தமாக கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன ஆணி தானே, தாராளமாக வச்சுக்கோங்க சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி சார், போயிட்டு வரேன் சார். பத்திரமா போயிட்டேங்க சார். இப்பொழுது காட்சி 2. சார் வாங்க சார், வாங்க வாங்க சார். நான் சொன்ன மாதிரியே மீதி பணத்தை செக்காக எழுதிட்டு வந்துட்டேன். நாளைக்கு வீடை ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார், குடும்பத்தோடு வந்துடுறேன். ஓகே சார், நாளைக்கு உங்களுக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். சரி சார், அந்த ஆணி ஞாபகம் இருக்குதுல்ல? ஞாபகம் இருக்கு சார். ஓகே சார். சரி சார், வரேன் சார். பாய். வாங்க பசங்களா, எப்படி இருக்கு நம்மளுடைய புது வீடு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப பிடிச்சிருக்கா வீடு? நல்லா இருக்குப்பா. ஆமாப்பா, ஆண்டவர் நமக்காகவே இந்த அழகான வீட்டை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இங்க பாரு, ஊஞ்சலுக்கு நம்ம ஜாலியா விளையாடலாம். ரொம்ப ஜாலியா இருக்காண்டி, நம்ம ரொம்ப ஜாலியா விளையாடலாம். வாங்க பசங்களா, உட்காரலாம்.